வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எவன்டா அது? கொஞ்சம் வீடியோ போட முடியல, இடையில ரொம்ப ஒர்க் இருந்ததுனால எனக்கு நிறைய ஷூட் இருந்தது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸ்டுடியோ வச்சுருக்கேன். வரிசையாக ப்ரோக்ராம் இருந்ததுனால என்னால் ஒன்றும் போட முடியல. இப்போ இடையில கொஞ்சம் கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வச்சுருந்தோம். இதை ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னால் அந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக பாருங்கள். மிஷினை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த மிஷின் எப்படி செய்தோன்னு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் பாருங்கள். பாடும் பாடி தொலையும். இதை கொஞ்சம் ஸ்பீடு கூட்டினா இன்னும் பக்காவாக கட் ஆகும். ஸ்டீல் பைப் எடுத்து ஒரு இரும்பு பைப் எடுத்து வச்சிருக்கோம். இந்த இரும்பு பைப்பை கட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி வேணாலும் பெண்டாக கட் பண்ணிக்கலாம், வளைவாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாஸ்டிக்கு, ஃபைபரு, என்ன மெட்டீரியல் வேணாலும், ஸ்லோவாக வேணாலும் இதை ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணனா கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். வந்து அமேசானில் நான் ஒரு 2200 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், பாருங்கள். இதோட ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். மேலே கிளை போகும், இந்த பிளேடு கட் பண்ணும். இதை வச்சு கொஞ்ச நாள் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேடு நம்ம கட் பண்ணும்போது, இப்படி உட்டை கட் பண்ணும்போது கீழே இப்படி லேசாக வளையும். இப்படி வளையதுனால அந்த கட்டிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. அதனால இதை வந்து நம்ம உட்டும் ஸ்டீலும் கட் பண்ணுற லெவலுக்கு இந்த பிளேடை மாற்றி ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ண போகிறோம். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஹாக்ஸா பிளேடு இருக்கோ அதே மாதிரி ஒரு ரெடி பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு அவுட்புட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் அல்கரிதம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு அதை லைக்கோ இல்லை ஏதாவது கமெண்ட் போட்டாங்கன்னா இன்னொரு 4 பேருக்கு அது காமிக்கும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும். நமக்கு ஒரு என்கரேஜ் வரும்போது நமக்கு என்ன பண்ணும், இன்னும் வீடியோ போடணும்னு தோணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. ஒரு கீழே கமெண்ட்டில் போய் ஒரு ஸ்டாரோ இல்லைன்னா ஒரு தம்போ ஏதாவது ஒரு சும்மா ஒரு சிம்பிள் வச்சா கூட போதும். ஏதாவது பண்ணிங்கன்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கும். அப்போ நமக்கு இன்னும் ஏதோ வீடியோ போடணும்னு தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் 2-3 ஸ்டீல் பைப்பு. இதை நான் எதுக்கெல்லாம் சொல்கிறேன். இது வந்து உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக உள்ள போகுது, நமக்கு நல்லது தான். கரெக்டாக உள்ள போகிற மாதிரி ஒரு பைப்பு, ஒரு பேஸுக்காக ஒரு ஸ்டீல் ப்ளஸ். இது வந்து நம்ம கேட்டுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து கட் பண்ணி எடுத்த ஒரு ஸ்டீல் ப்ளஸ்ஸு. இதை வந்து நம்ம இப்படி வச்சு வெல்டு பண்ணுறதுக்காக இது வச்சா நமக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு வுட்டில் வச்சு முறுக்கிறதுக்காக நான் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம், வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இதை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஆம். அந்த ஆமில் இந்த பைப்பை வச்சு வெல்டு பண்ண போகிறோம். இது உள்ளே ரன் ஆகும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் காமிக்கிறேன், எப்படி கழட்டி காமிக்கிறேன். இந்த செட்டப்பை இதில் வச்சு வெல்டு பண்ணிடுவோம். வெல்டு பண்ணிவிட்டு இதை வந்து இதில் ரன் ஆகிற விட போகிறோம். இந்த பிளேடை இதில் ரன் ஆக விட போகிறோம். இதில் ஒரு ஸ்ப்ரிங் வச்சு இதில் மேலே கிளை போகும்போது அந்த ஸ்ப்ரிங் டைட்டாக பிடிச்சிக்கும். ஏன்னா நமக்கு நல்லா டைட்டாக வேணும் பிளேடு, அப்போ வளையாது. அதுக்காக சரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அந்த ஹோல்டர் பைப்பு இது உள்ள இன்னொரு பைப்பு. நமக்கு பிளேடு ஆக்சுவலி இங்கே இருந்து இதில் நம்ம இதுவரை இருக்கணும், இதுவரை தான் இருக்கணும். எஸ், இதுவரை இருக்கணும். நம்ம பிளேடை தேவை கட் பண்ணிக்கலாம். தேவை கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போட்டாலும் நமக்கு பெண்டாகி உடஞ்சிட்டே இருக்கும். அதனால் இந்த பிளேடு ஹாக்ஸா பிளேடு இதை வந்து நம்ம இந்த செட்டப்பை கீழே கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நமக்கு அளவு இவ்வளோ போதும். அப்போ இதுதான் நமக்கு அளவு. இப்போ இது நீள பைப், இது தேவையில்லை நமக்கு, இதை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கட்ட பைப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், இதை மாற்றிடுவோம். மாற்றிட்டு இப்போ இதில் இந்த ஆம் ஸ்ட்ராங்காக போகிறதுக்காக இப்படி கட் பண்ணி, இப்படி எள்ளு மாதிரி கட் பண்ணி இதை எடுத்துகிட்டு இதை இதுக்கு மேலே ஸ்டே பண்ணி இப்படி வெல்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா இதில் வெல்ட் அடித்த பலம் குறவு. அதனால் நம்ம இதை எல் மாதிரி கட் பண்ணுவோம்.
கட் பண்ணிட்டோம், தேவையில்லாததை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சு வெல்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெல்டு வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பைப்பில் ட்ரில்லு போட்டு வச்சுருந்தோம். முதல்ல பார்த்த பைப் தான். அதில் 2 பேரிங்கை நம்ம இப்படி போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பேரிங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேரிங் இடையில தான் நம்ம பிளேடு ஓட போகுது. இப்போ நம்ம இந்த பைப்பில் வச்சு இதை வெல்டு பண்ணிடலாம். சாரி, இதில் வச்சு நம்ம இப்போ வெல்டு பண்ணிடலாம். இதை வெல்டு பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டோம். இனி நம்ம இதில் எல்லாம் பேரிங்கை மாட்டணும். இதையும் அதே மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பைப்பை இந்த அவுட்டர் பைப்பில் வச்சு வெல்டு பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து இப்படி ரன் ஆகும். இதில் வெல்டு பண்ணுறதுக்காக நம்ம இப்படி அப்படியே வெல்டு பண்ணோன்னா இது பெல்லம் இருக்காது. அதனால் நம்ம இதை கட் பண்ணி இதை உள்ளே வச்சு வெல்டு பண்ண போகிறோம். மார்க் பண்ணிடுவோம். நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டோம். நம்ம இதில் எப்படி வச்சு வெல்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் ஒரு நட்டு வச்சு வெல்டு பண்ணிக்கும். ஏன்னா அந்த பைப் உள்ளே போகும்போது நமக்கு டைட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஹோல் போட்டு நட்டு வைக்க போகிறோம். ட்ரில்லு போட்டோம். இப்போ இந்த போல்ட்டை இதில் வச்சு இந்த நட்டை வெல்டு அடிக்க போகிறோம். வெல்டு அடிச்சிடும். இப்போ நம்ம இந்த நட்டை வச்சு வெல்டு பண்ணிட்டோம். வெல்டு பண்ணி கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பைப் இதில் வச்சு வெல்டு பண்ணிடலாம். வந்து அந்த டீல எப்படி பண்ணியிருக்கோம்னா, போல்ட்டில் ஒரு பேரிங், அப்புறம் ஒரு நட்டு, அப்புறம் அந்த போல்ட்டை இந்த ஹோட்டல் இங்கே போட்டு ஒரு நட்டு, ஒரு செக் நட்டு அப்படி வச்சு நம்ம டைட் பண்ணி ரெண்டும் எப்படி இந்த லெவலுக்கு கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்தீங்களா, ஒரு ஹாக்ஸா பிளேட் அளவுக்கு கேப் வச்சுருக்கோம். சின்ன கேப். ரெண்டும் ஓடவும் செய்யணும், ரன் ஆகணும், ஆனால் ஒரு கேப்பும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேப்பில் கரெக்டாக ஓட்டை போட்டு நம்ம இதை டைட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு வந்தோம் ஒர்க் ஷாப்பில் இருந்து. அதில் நமக்கு ஒரு ஸ்ப்ரிங் செட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்ப்ரிங் இதில் மாட்டி வச்சுருக்கேன், பாருங்கள் தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்து இதில் எப்படி ஹுக் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போ ஸ்ப்ரிங் இதுவரை இழுக்கணும். இதுவரை இதுக்கு மேலே இழுத்து இங்கே தட்டும். இதுவரை இழுக்கணும். அப்புறம் அப்போ ஸ்ப்ரிங்கை இழுத்து இங்கே வச்சு இதுவரை போகணும். ஓகே, நமக்கு இவ்வளோ தேவையில்லை இருந்தாலும் வச்சுருவோம். இந்த இடத்துல ஒரு போல்ட்டை போட்டுருவோம். டேங்க்லரில் மாட்டிடுவோம். இப்படி மாட்டிட்டு நட்டை கரெக்டாக டைட் பண்ணிட்டோன்னா இது இப்படி நிற்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். நம்ம அந்த ப்ளஸ் பிளேட்டில் 4 ஹோல் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம் அந்த பெயிண்டை. இப்போ அடுத்து இதில் வச்சு வெல்டு பண்ணிடலாம். இந்த பில்லர் நேராக இருக்கான்னு பார்க்க மட்டம் வச்சு லேசாக நேராக பார்த்துக்கணும். இந்த பில்லர் தான் நேராக பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம வெல்டு பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளைவுட் எடுத்து வச்சிருக்கோம். பிளைவுட் பீஸில் இதை வைக்கிறோம். இதை வச்சுட்டு இதில் மார்க் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே காமிக்கிறேன். சென்டரில் வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம இதில் ட்ரில்லை போட்டு ஒரு போல்ட் போட்டுருவோம்.
போல்ட்டை வச்சாச்சு. ஓகே, நட்டை வச்சு டைட் பண்ணுவோம். ஹேண்ட்லரை மாட்டியாச்சு, போல்ட்டு போட்டு மாட்டியாச்சு. இதை கட் பண்ணிடலாம். ரெண்டாவது மாட்டி ஓகே பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது ஒரு ஆக்ஸா பிளேடை உடச்சி இதில் வச்சுருக்கேன். இதுக்குன்னு பாருங்கள், கரெக்டாக தெரியுதா? இப்போ இங்கேருந்து இந்த இடத்த எந்த இடத்துல ட்ரில் போடணும்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம ட்ரில் போட போகிறோம். அதில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட போகிறோம். ஓகே, ட்ரில் போட்டு மாட்டியாச்சு. இப்போ இந்த பிளேடு இப்படி தான் ஓட போகுது. இப்போ இந்த இது வரைக்கும் தான் ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்கணும், பார்த்தா தெரியும். அப்புறம் இதை இழுத்து இதில் வச்சு இங்கே வரணும். ஒரு செல்ஃப் ட்ரில் ஸ்க்ரூ, இதை நம்ம ஈஸியாக இதில் மாட்டிடலாம். மாட்டிடுவோம். ஓகே, ஸ்ப்ரிங் மாட்டியாச்சு. இதில் உள்ள பிளேடை நம்ம கழட்டிட்டோம். கழட்டிட்டு வச்சாச்சு. அளவு பார்க்கும். ஓகே, இந்த அளவில் பிளேடை கட் பண்ணிடலாம். ஆக்ஸா பிளேடை ஓகே, இந்த அளவில் கட் பண்ணிடுவோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. நம்ம இதை வச்சு ஒரு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே, நம்ம இப்போ இதை ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இத மட்டும் இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ணிட்ட, நீ சாப்பிடுற சாராயம் ஏன் செலவுயா? தெய்வமே தெய்வமே. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதில் ஸ்லோ ஸ்பீடு இருக்குது. ஸ்பீடு வேணால் ஸ்பீடு வச்சுக்கலாம். ஸ்லோ வேணால் ஓகே. இப்போ நம்ம முதல்ல ஒரு பீஸை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டோம். அடுத்ததா ஒரு பிளாஸ்டிக் சீட்டை கட் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் ஒரு பாருங்க. ஓகே, அடுத்ததா ஒரு ஸ்டீல் பைப் எடுத்து, ஒரு இரும்பு பைப் எடுத்து வச்சிருக்கோம். இந்த இரும்பு பைப்பை கட் பண்ண போறோம்.
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.